ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். அரண்மனை குழம்பு வைக்கிறேன். எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் எப்படி பண்ணுவேன் செஞ்சு காமிங்கன்னு கேட்டால் அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி கசக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு டைம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகா, அப்புறம் தேங்காய். இதை போட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் இழுப்பச்சட்டியில் வறுத்துட்டு அதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். நைஸாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தோரம்பருப்பு கிடையாது, அரண்மனை குழம்புக்கு சாம்பார் பொடி கிடையாது. இதில் போடுற அந்த உரப்பு ஒண்டி தான், இந்த மிளகா போடுற உரப்பு ஒண்டி தான். இதே மாதிரி புளிப்பு கம்மி தான், தக்காளி நிறையா போடுறதுனால கொஞ்சமாக புளி தண்ணி, அவ்வளோதான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சொல்லுவாங்க, இதை முடிக்க கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. வெந்தயம் கிடையாது, வெறும் கடுகு மாத்திரம்தான். சின்ன வெங்காயம் போடுறேன். இது நல்லா வதங்கணும். ஒன்றும் இல்லை, அலம்பிட்டு வச்சுருக்கேன் வெங்காயம். அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வதங்கணும். ஆமாம் ஆமாம், அது நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒவ்வொன்றா போடுறத சொல்கிறேன் நான். இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்ச காரக்கறி பண்ணுறேன். உரிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அரண்மனை குழம்புக்கு. ஆமாம், தொட்டுக்கிறதுக்கு. இதோ வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை. காம்பினேஷன். ஆமாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவா. கண்டிப்பாக. இந்த கறிக்கு வேண்டிய கொஞ்சமாக கடுகு ஒண்டி போடுறேன். அப்புறம் துளி உண்டு உளுத்தம் பருப்பு வாசனைக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. யாராவது கேட்டிருந்தா இந்த ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான். திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கு அரண்மனை குழம்புக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளியை கரைச்சி 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த அரைக்க வேண்டிய மசாலா நல்லா 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 உங்கள் உரப்புக்கு தகுந்த நான் 5-6 வரமிளகாய் வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது 4-5 பேருக்கு போட்டோன்னா குவான்டிட்டி அப்படியே டபுளாக வச்சுக்கோங்க. புளி தண்ணி அப்படி, தக்காளி 6 தக்காளி, வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம், அது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சின்ன வெங்காயம். இது தொட்டுக்கிறோம்னா ஈவினிங் டிஃபன் பண்ணால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, குறிப்பாக சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த அரண்மனை குழம்பு காம்பினேஷன் பண்ணணும்னா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இதுக்காக தனியாக பண்ண வேண்டாம் இல்லையா? பண்ண வேண்டாம். இதே 2 கரண்டி கூட வச்சுட்டோம்னா எல்லாத்துக்கும் தொட்டுக்க வச்சுக்கலாம். கடுகு வெடிச்சுட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கேஸு சின்னது பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இப்படி பொடியாக நறுக்கியிருக்கேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடிக்கு நறுக்கிற மாதிரி நீளக்கு நறுக்கி கூட கறி பண்ணுவேன். நான் அது மாதிரியும் கறி பண்ணுவேன். மெலிசாக நறுக்கி நீளக்க வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் கேர்ஃபுல்லாக ஆற்றுலேயே இருங்கோ. கூடிய வரைக்கும் நிறையா தேர்ப்பு சாப்பிடுங்க. தண்ணி நிறையா குடிங்க. மோர் நிறையா சாப்பிட சொல்கிறோம். நாங்கள்லாம் மோர் நிறையா சாப்பிடுவோம். நல்லா கடைஞ்சி வச்சா மோர் நல்லா அருமையாக இருக்கும். வாசனையாக நல்லா மோரை சாப்பிட்டோம்னாலே உங்களுக்கு தாகம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காது. செவந்துட்டா கடுகு. கடுகு இல்லை, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு துவக்கணும். ஒரு செகண்ட் வந்துக்கிட்டு அது கொஞ்சம் தயிர் ஊற்றி பரட்டி வச்சேன்னா நீங்கள் தொட்டு போயிடுவீங்க தயிர் பச்சடிக்கு. அதனால் கொஞ்சம் வெங்காயம், ஆனியன் தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அதுக்கு வெங்காயத்தை போட்டு கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இது வதங்கணும். கிளாஸ் பேப்பர் மாதிரி வதங்கணும். இது கேஸை பெருசாக வச்சுக்காதீங்க. கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கினேன்னா நல்லா வதங்கிடும். ஒரு 2 செகண்டு கழித்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன்னா இன்னும் நல்லா வதங்கும். உப்பு போட்டாலே பொதுவாக. இதுக்கு என்னென்ன கறி
தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். சேப்பக்கிழங்கு நல்லா இருக்கணும். சேப்பக்கிழங்கு, வாழைக்காய், வாழைக்காய் ரோஸ்ட்டு, எல்லாமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு பென்சில் கறி மாதிரியும் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து அரமணை குழம்பு காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்கும். இதுக்கு வதக்கல் தான் சரியாக வரும். போட்டேன். வெங்காயம் வதங்கிட்டு இந்த தக்காளி இதில் போடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூளும் போட்டுடுறேன். இது தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது இனிமேல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் புளி கரைச்சி ஊற்றணும், எல்லாமே செய்யணும். சேர்க்குறவெல்லாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்திக்கோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பூரிக்கோ இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப காம்பினேஷன் அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிட்லாம். இதோட குழந்தைகள்லாம் வந்து வயசானவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் அந்த அரமணை குழம்பு. உரப்பெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி உரப்பு வச்சுருக்கேன். எங்கள் 2 பேருக்கும் உரப்பெல்லாம் உங்கள் இஷ்டம். இது வந்து இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அது இன்னும் 10 நிமிஷம் வதங்கணும் நல்லா. சரி. இது வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுக்காக தான் உப்பு போடும். இந்த உருளைக்கிழங்கு கறிக்கா? ஆமாம், உருளைக்கிழங்கு கறிக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கும். அதுக்காக இதுக்கு காரப்பொடி கொஞ்சம் மாமா வெளியே போயிட்டார். அதனால் இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு கொஞ்சமாக காரப்பொடி போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன்னு தனி மிளகாய் தூள் போட்டு இது வதங்கின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் வதங்கணும். இது வந்து புளித்தலம் கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, ஒரு 1/2 டம்ளர் புளித்தலம் அதை போட்டிருக்கேன். போட்டு இது இந்த புளி வாசனை போக இது கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா கொதித்து இது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை அதில் போடுவேன் நான். ஸோ இந்த உருளைக்கிழங்கை அதில் போட போகிறேன். நான் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதில் போடுறேன். நான் இந்த மாதிரி நசுக்கி விட்டு போட்டு இந்த மாதிரி மாமா கொஞ்சம் வேலையாக போயிட்டதுனால எனக்கு கேமரா பிடிச்சிட்டு என்னால் செய்ய முடியல. ஸோ இதை போட்டுட்டு உங்களுக்கு கறி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் உதுத்து போட்டுட்டு. ஓகேயா? கறி ரெடி ஆகிடுது. கறி ரெடி ஆகிடுது. கெஸ்ட்டு வரா. தேங்காய் அரைச்சி வச்சேன் இல்லையா, மசாலா, கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சு அந்த மசாலாவை குழம்புல போடுறேன். புளி கரைச்சி ஊற்றி வாசனை எடுத்து அடுத்து இதை கரைச்சி இதை நல்லா இது பண்ணி இந்த மசாலாவோட சேர்ந்து இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். இதோட சேர்ந்து அது பைண்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் உப்பு உரப்பு டேஸ்ட்டு பார்த்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க. இது அரமணை குழம்பு, உருளைக்கிழங்கு கறி, அதுதான் இன்னைக்கு மெனு. ஆனியன் தயிர் பச்சடி. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா அரமணை குழம்பு, அந்த உருளைக்கிழங்கு காரக்கறி, அந்த ரைத்தா என்ன சொல்லுவாருக்கு, ஆனியன் ரைத்தா. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல சண்டே ஸ்பெஷல் மெனு. உங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.